गाइस இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறோம் அதை தான் வீடியோ பார்க்க போகிறோம். என்னுடைய ஃபேஸை காமிக்கிறது இல்லை, ஏன்னா இப்போ இந்த வீடியோ நம்ம ஃபேஸை காமிக்க மாட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இங்கே வந்து அந்தாண்டு வந்து அது வந்து குளிக்கிறது. இது வந்து அடுப்புக்கு விரவலாக இருக்கும். அங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது, அங்கே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது, அங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா என்னுடைய ரூம் இருக்குது, அதையும் காட்டுறவாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து தண்ணி சுட வச்சுருக்கேன். இதுக்குன்னா இப்போ நான் குளிக்க போகிறேன். இப்போ சட்டை போடாமல் இருக்கேன், அதனால தான் நான் ஃபேஸை காட்ட மாட்டேன்றேன். இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிச்சன் பாருங்கள். இங்கே எல்லாம் குடிக்கிறது தண்ணி கூட பிடிச்சி வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு. நான் ஃப்ரிட்ஜு டூர் அப்புறமேட்டு கமெண்ட் பண்ணுங்கள், வேணும்னா சொல்லுங்கள், நான் போட்டு விட்றேன். அப்புறம் இன்றைக்கி சாப்பாடு இன்றைக்கி காலையில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு, சாம்பார், நேற்று வச்ச கறி குழம்பு. அதில் நான் என்ன பண்ணேன்னா முட்டை உடச்சி ஊற்றி ஒரு கிண்டிட்டேன். என்ன பாருங்கள், சட்டை போடாமல் இருக்கேன். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஹால். என்னுடைய ஹாலு பார்த்துக்குங்கோ, இப்படி தான் இருக்கும், சின்னதாக இருக்கும். எங்கள் வீட்டில் என்ன டிவி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவி தான் இருக்குது. அந்த கலைஞர் டிவியும் ஓடாது, ஏன்னா ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்குது. இது உங்களுக்கு லைட் போட்டு காட்டுறேன். பாருங்கள், கலைஞர் டிவியும் ஓடாது. நம்மளுடைய தாத்தா, நம்மளுடைய சில்வர் ப்ளே பட்டன். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்கும் பாருங்கள். இதில் தான் இங்கே ரூம் இருக்குது, கெவுரு எல்லாம் இருக்கும். அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு காலண்டர் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் அப்பாவோடது, எங்கள் அம்மாவுடைய சேரீகள் இருக்கும், எங்கள் அப்பாவுடைய எல்லாம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் ஃபஸ்ட்டோடைய எல்ஜி டிவி. எல்இடி டிவியில் எல்ஜி டிவி இதான். எங்கள் கூட இன்னும் எல்இடி டிவி வாங்கலை. சரி வாங்க அடுத்த ரூமில் போய் பார்ப்போம். அப்படியே அப்படி போயிட்டிங்கன்னா இது வந்து என்னுடைய பழைய ரூமு. இருங்க லைட்டு போட்டு காட்டுறேன். என்னுடைய பழைய ரூமு பாருங்கள். என்னோடய சட்டைலாம் இங்கே தான் தொங்கிட்டு இருக்கும், கண்ணாபின்னான்னு இருக்கும் பாருங்கள் பேக்கு. அப்படியே இப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்வர் ப்ளே பட்டன் வாங்கினோம்ல, அதனுடைய பாக்ஸ் இங்கே தான் போட்டு அப்படியே போட்டு வச்சுருக்கேன். இது வந்து என்னுடைய ஃபைலு, என்னுடைய 11th 12th மார்க் லிஸ்ட்டு எல்லாமே இருக்கும் காலேஜெலாம். பாருங்கள் சட்டையெல்லாம் எப்படி அடிக்க வச்சுருக்கோம் பாருங்கள், சூப்பராக அடிக்க வச்சுருக்கல. இங்கே பாருங்கள் ஒரு செப்பல் விட்டு வச்சுருக்கேன், இங்கே ஒரு அடுப்பு, இங்கே ஒரு சிலிண்ட்ரு. இது சும்மா எப்போயாச்சும் டிக்டாக் இதுக்கு பார்த்து வாங்கினேன் ரீல்ஸ் பண்ணலான்னு. அது எதுவும் பண்ண முடியல, டிக்டாக்கே பேன் பண்ணிட்டாங்க. அப்புறமேட்டு வாங்க இன்னும் ஒரு முக்கியமான ஏரியாவை காட்டணும். இதுதான் எங்களுடைய வீட்டோடைய என்ட்ரன்ஸ். இந்த வழியில் தான் உள்ளே போகணும். அப்படி எப்படி வந்தீங்கன்னா இங்கே மாட்டுக்கான தவிடு மூட்டைலாம் இருக்கும். நான் கொஞ்சம் விவசாய குடும்பம் ஃபேமிலி, விவசாய ஃபேமிலினால் தவிடு மூட்டை மூட்டையாக தான் கிடக்கும். 2 மீட்ரு. ஒன்று வந்து என்னுடைய ரூமுக்கு ஒரு தனி மீட்ரு, இது வந்து வீட்டுக்கு ஒரு மீட்ரு. இது பார்த்திங்கன்னா பால் வாங்குகிற மிஷின், இங்கே தான் பால் வாங்குவேன். அப்படியே அங்கே ஸ்டார்டிங்கில் இருந்து இப்படி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வெளி பக்கம் என்னுடைய ட்ரெஸ்லாம் காயுது பாருங்கள். அப்படியே வாங்க என்னுடைய ரூமுக்கு போகலாம். நைட்டு அங்கே தான் படுப்பேன். பாருங்கள் நம்ம தோட்டம் ஃபுல்லாக வாழை மரம். ஸ்ட்ரைட்டில் பார்த்தோன்னா அது சைடில் கண்ணு கட்டுற தூரம் நம்மளுடைய இடம் தான். இங்கே பக்கத்து வீட்டில் மண் செல்லிலாம் கொட்டி வச்சுருக்காங்க. வாங்க இது நம்மளுடைய ரூமுக்கு போகிற பிளேஸ். யாரும் பெருக்கிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம ரூம் என்ட்ரன்ஸே எவ்வளோ வெறித்தனமாக இருக்குது பாருங்கள். திறந்துக்கலாமா? இதுதான் நம்மளுடைய ரூம் பாருங்கள், எப்படி வச்சுருங்க பாருங்கள். ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக ஓடனையாக இருக்கும். இங்கே தான் நைட்டு படுப்பேன். பாருங்கள் ஸ்பீக்கர் பாக்ஸ் இல்லை, பால் கேனில் ஸ்பீக்கர் வச்சுட்டேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பால் கேன் இருக்கும், அங்கேயும் ஸ்பீக்கர் வச்சுட்டேன். பாருங்கள் இங்கே தாங்க நான் நைட்டு நான் படுப்பேன். இது பார்த்திங்கன்னா இது நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இது வந்து இந்த பாட்டில் இங்கேயே கறந்தது, சரி நல்லா சும்மா ஸ்டைலுக்காக வச்சுக்கலாம் சொல்லிட்டு வச்சுருந்தேன். இது வந்து நான் ஸ்கூல் படிக்க பார்த்து ஹோலி ஏஞ்சல். அப்புறம் இந்த மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் 35G. இதில் தான் ப்ரோ நான் வீடியோ போட்டுருக்கேன். இந்த பாக்ஸு இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் என்ன சொல்கிறது, அப்புறம் அப்படியே இப்படி வந்தீங்கன்னா சும்மா அப்படி நைட் டைமில் இங்கே ஜாலியாக அப்படி ஜம்மு இப்படி உட்காந்துட்டு சும்மா இடம் செல்லு நோண்டிகிட்டு இருப்பேன் கைஸ். அப்புறம் என்ன தண்ணி சுட்டுச்சுன்னா போய்ட்டு குளிக்கணும். சரி பாய் கைஸ். அடுத்த வீடியோ என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், பண்ணிவிடுவோம். பாய்.